உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அஜ சர்வேஸ்வர சித்த சித்தி சர்வாதி ரச்யுத விருஷா கபி ரமேயாத்மா சர்வ யோகவினி ஸ்ருத. பிறவாதவனை, அனைவரின் முதலானவனை, என்றும் இரவாதிருப்பவனை, நிலைத்த புகழின் பலனாய் திகழ்பவனை, அனைத்து பொருளினுள்ளும் இருப்பவனை, எக்கணமும் தன்னிலை தாழாதிருப்பவனை, வராக வடிவினனை, அளவிடற் கரியனை, பிணைப்பேதும் இல்லா தனியனை போற்றி வணங்கும் பக்த சிரேஷ்டராக ருத்ர பகுசிரா பப்ருர் விச்வயோனி சசிச்ரவா அமிர்த சாஸ்வத ஸ்தானுர் வராரோஹோ மகாதபா. ருத்ர வடிவினனை, சிரங்கள் பற்பலையுடையவனை, வித்தைகள் செய்து உலகை தாங்குபவனை, பூவுலகை உருவாக்கியவனை, அழுக்கில்லா புகழுடையவனை, மரணமற்றவனை, நிலைத்தவனை, உருவமற்ற பரம்பொருளை, உயர்ந்த ஏற்றம் பெற்றவனை, சிறந்த செல்வமுடையவனை அனுதினமும் வாழ்த்தி துதிக்கும் தகைமையுடையவராக மக்களுக்காகவே அர்ப்பணிப்புடன் வாழும் ஆற்றலாளராக இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அல்லல்களையும் அனாயாசமாக கடந்து தன்னம்பிக்கையுடன் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலாளராக ஆழ்கடலின் அமைதியும் வானிலவின் தன்மையும் எரிமலையின் வெப்பமும் ஒருங்கே பெற்ற அதிசயமாக மக்களின் மனதில் மேருவாய் உயர்ந்துள்ள மனிதராக மக்கள் மீது நேசமும் பாசமும் பற்றும் பரிவும் அன்பும் அரவணைப்பும் ஆதுரமும் கனிவும் கருணையும் ஈதலும் இரக்கமும் உடைய ஊக்கமிகு எழுச்சிமிகு ஏற்றமிகு தலைவராக திகழும் ஆற்றல்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் 4 ஆண்டுகால நல்லாட்சி நானிலம் போற்றும் மக்களாட்சி என ஆன்றோர் சான்றோர் பெற்றோர் பெரியோர் நல்லோர் கற்றோர் எளியோர் வலியோர் அயலார் மாற்றார் ஊற்றார் சுற்றார் என அனைவரும் போற்றி புகழ்கின்றனர். திட்டங்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் செயல்படுத்தியுள்ள திட்டங்களின் பட்டியல் சுழலும் புவியின் சுற்றளவை விட அதிகம் என்பதால் மக்களின் குடிநீர் தேவைக்காகவும் 2ஆம் பசுமை புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் விவசாயிகளின் நலனுக்காகவும் நடப்பாண்டில் 3485 கோடியே 59 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய நீர்த்தேக்கங்கள், புதிய ஏரிகள் மற்றும் குளங்கள் அமைத்தல், ஏரிகளை சீரமைக்கும் பணிகள், தடுப்பணைகள், கர்னல் ஜான் பெனிக்விக் மணிமண்டபம், பேருந்து நிலையம் மற்றும் போடிநாயக்கனூர் தொகுதியில் புதிதாக தொடங்கி நடைபெற்று வரும் அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு பொறியியல் கல்வி உள்ளிட்ட போடிநாயக்கனூர் தொகுதியில் நிறைவேற்றப்பட்டுள்ள வளர்ச்சிப் பணிகள், மக்கள் நலத்திட்டங்கள் ஆகியவை பற்றிய பல்வேறு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசு மக்களின் குடிநீர் தேவைக்காகவும் 2ஆம் பசுமை புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் விவசாயிகளின் நலனுக்காகவும் நடப்பாண்டில் 3485 கோடியே 59 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய நீர்த்தேக்கங்கள், புதிய ஏரிகள் மற்றும் குளங்கள் அமைத்தல், ஏரிகளை சீரமைக்கும் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இவற்றில் நடைபெற்று வரும் பணிகள் உட்பட நிறைவுற்ற பணிகள் குறித்த பல்வேறு விவரங்களை இப்ப பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் கண்ணன்கோட்டை மற்றும் தேர்வாய்கண்டிகை கிராமங்கள் அருகே 330 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு புதிய நீர்த்தேக்கம் அமைக்கப்பட்டு வருகிறது. சோழவரம், போரூர், அயனம்பாக்கம் மற்றும் நேமம் ஏரிகளின் நீர்த்தேக்க கொள்ளளவை உயர்த்துதல் மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரியினை புனரமைத்து அதனை முழு நீர் கொள்ளளவை மீளப்பெறும் பணிகள் நிறைவு பெறும் தருவாயில் உள்ளன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வட்டம் பத்தலப்பள்ளி கிராமத்தில் மலட்டாற்றின் குறுக்கே வழிந்தோடி மதகு மற்றும் மண்ணணை அமைக்கும் பணிகள் 29 கோடியே 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் கொட்டரை கிராமம் அருகில் மருதையாற்றின் குறுக்கே 108 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு புதிய நீர்த்தேக்கம் அமைக்கப்பட உள்ளது. வேப்பந்தட்டை வட்டம் தொண்டமான்துறை கிராமத்தில் விஸ்வக்குடி அருகில் கல்லார் ஓடையின் குறுக்கே 19 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஏரி அமைக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் வட்டம் கொத்தையன் கிராமம் அருகே நல்லதங்கால் ஓடையின் குறுக்கே 6 கோடியே 97 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஏரி அமைக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளன.
தூத்துக்குடி மாவட்டம் பேய்குளம், பெட்டைக்குளம் மற்றும் கோரம்பள்ளம் கண்மாய்களை 20 கோடியே 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நீர்த்தேக்கங்களாக நிலை உயர்த்தும் பணிகள் நிறைவு பெறும் தருவாயில் உள்ளன. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வராக நதி உப வடிநிலத்தில் ஔவையார் குப்பம் ஏரியினை 1 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைத்தல் மற்றும் புதுப்பித்தல் பணிகளும், அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டம் ஆனைவாரி ஓடை உபவடி நிலத்தில் பாசன கட்டமைப்புகள், ஏரிகள் மற்றும் விடுபட்ட ஏரிகளை 2 கோடியே 98 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணிகளும், தஞ்சாவூர் மாவட்டம் அக்னி ஆறு உபவடி நிலத்தில் உள்ள கங்காதரபுரம் அணைக்கட்டு, புதிரி வயல் அணைக்கட்டு மற்றும் கார்குளம்பாரி அணைக்கட்டுகளின் விடுபட்ட பாசன கட்டமைப்புகள் மற்றும் ஏரிகளை 4 கோடியே 96 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணிகளும் முன்னேற்றத்தில் உள்ளன. அரியலூர், திண்டுக்கல், காஞ்சிபுரம், மதுரை, நாமக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, விருதுநகர், வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் 160 மரபு சார்ந்த நீர்நிலைகளை 50 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணிகளும், வேலூர் மாவட்டம் ஆற்காடு வட்டத்தில் உள்ள வளையாத்தூர் ஏரியை 53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணிகளும் செயலாக்கத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. கடலூர் மாவட்டத்தில் குடிநீர் வழங்க ஏதுவாக வீராணம் ஏரியை மேம்படுத்துதல் மற்றும் புதிய வீராணம் திட்டத்தை செயல்படுத்தும் பணிகள் 106 கோடியே 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவுற்றுள்ளன. கடலூர், தருமபுரி, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் 132 மரபு சார்ந்த நீர்நிலைகளை 34 கோடியே 29 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு நீர்வள நிலவள திட்டத்தின் கீழ் ஏரியிலிருந்து மதகுகள் மூலம் பாசன வாய்க்காலுக்கு வரும் நீர் ஓட்டத்தினை எளிதாக்கவும், மதகுகளில் இருந்து வெளியேறும் நீரளவை கணக்கிடுவதற்காக 25 உப வடி நிலங்களில் சீரமைக்கப்பட்ட ஏரிகளில் உள்ள பாசன கால்வாய்களின் தலைப்பு பகுதிகளில் அகவுரையிட்டு நீரளவை கருவிகளை பொருத்தும் பணிகள் 71 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முன்னேற்றத்தில் உள்ளன. நடப்பாண்டில் திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற புதிய தடுப்பணைகள், தஞ்சாவூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் முடிவுற்றுள்ள தடுப்பணை பணிகள், திருவள்ளூர், காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, கடலூர், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தேனி, சேலம், திருப்பூர், கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் முன்னேற்றத்தில் உள்ள தடுப்பணை பணிகள் ஆகியவை குறித்த கூடுதல் விவரங்களை இப்போது பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் அகரம் கிராமம் அருகே குடகனாற்றின் குறுக்கே தடுப்பணை, வேடச்சந்தூர் வட்டம் திருக்கூர்ணம் கிராமம் அருகே குடகனாற்றின் குறுக்கே தடுப்பணை, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் வாலிப்பாறை மற்றும் கோவிந்த நகரம் கிராமங்களில் வைகை ஆற்றின் குறுக்கே 2 தடுப்பணைகள் அமைக்கும் பணிகள் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. தஞ்சாவூர் மாவட்டம் சஞ்சீவிபுரம் மற்றும் அயனபுரம் கிராமங்களில் கல்லணை கால்வாய் தொலைகள் 8250 மற்றும் 3250 மீட்டரில் உள்ள அயனபுரம், வாரி மற்றும் நந்தவனப்பட்டி வடிகாலின் குறுக்கே தடுப்பணை, வண்ணாரப்பேட்டை கிராமத்தில் முதலை முத்துவாரியின் குறுக்கே தொலைகள் 16.20 கிலோமீட்டரில் தடுப்பணை, தொண்டராயன்பாடி கிராமத்தில் கல்லணை கால்வாய் தொலைகள் 9200 மீட்டர் கீழ்ப்புறம் உள்ள சோழகம்பட்டி வடிகாலின் குறுக்கே தடுப்பணை, கல்விராயன்பேட்டை கிராமத்தில் கல்லணை கால்வாய் தொலைகள் 3100 மீட்டரில் கீழ்ப்புறம் உள்ள கோணவாரி வடிகாலின் குறுக்கே தடுப்பணை, வரவுக்கோட்டை கிராமத்தில் வல்லம்வாரியின் குறுக்கே தொலைகள் 10.50 கிலோமீட்டரில் தடுப்பணை, வண்ணாரப்பேட்டை கிராமத்தில் சுடுகாட்டு வாரியின் குறுக்கே தொலைகள் 3500 மீட்டரில் தடுப்பணை, வரத்தநாடு வட்டம் வாண்டையார் இருப்பு, சடையார் கோவில், சின்ன பொன்னப்பூர் கிராமங்களில் வல்லம் வாரி வடிகாலின் குறுக்கே தொலைகள் 13 கிலோமீட்டர், 17.50 கிலோமீட்டர் மற்றும் 20.20 கிலோமீட்டரில் தடுப்பணைகள், அர்சுதிப்பட்டு கிராமம் ஜம்புகபுரம் வாரியின் குறுக்கே தொலைகள் 16 கிலோமீட்டரிலும் 9.50 கிலோமீட்டரிலும் தடுப்பணைகள், பட்டுக்கோட்டை வட்டம் திட்டக்குடி கிராமத்தில் நசுவினி ஆற்றின் வடிகாலின் குறுக்கே 5.50 கிலோமீட்டரில் தடுப்பணை, மூத்தக்குறிச்சி கிராமத்தில் பட்டுவனாட்சி வடிகாலின் குறுக்கே தொலைகள் 19.20 கிலோமீட்டரிலும், வட்டக்குடி கிராமத்தில் 23 கிலோமீட்டரிலும், வேப்பாங்குளம் கிராமத்தில் 15.25 கிலோமீட்டரில் தடுப்பணைகள் கட்டும் பணிகள் நிறைவுற்றுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் குன்னப்பனேந்தல் கிராமம் அருகில்
பார்த்திபனூர் நீர் ஒழுங்கியின் கீழ் வைகை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு வட்டம் கொசஸ்தலை ஆறு உப வடிநிலத்தில் பள்ளிப்பட்டு கிராமம் அருகே லாவா ஆற்றின் குறுக்கே தடுப்பணை, திருத்தணி வட்டம் நல்லாத்தூர் கிராமம் அருகே கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை, காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் செய்யாறு கிளியாறு உபவடி நிலத்தில் கே புதூர் கிராமம் அருகே கிளியாறு ஆற்றின் குறுக்கே தடுப்பணை, கிருஷ்ணகிரி மாவட்டம் பெல்லாரப்பள்ளி கிராமத்தில் தடுப்பணை, மார்க்கண்டேய நதி உபவடிநிலம் விருப்பச்சந்திரம் கிராமத்தில் நாச்சிக்குப்பம் ஆற்றின் குறுக்கே தடுப்பணை, ஊத்தங்கரை வட்டம் சிங்காரப்பேட்டை கிராமத்தில் பாம்பாற்றின் குறுக்கே தடுப்பணை, தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் கம்பைநல்லூர் கிராமத்தில் கம்பைநல்லூர் ஆற்றின் குறுக்கே தடுப்பணை, பைரநாயக்கன்பட்டி கிராமத்தில் கோவிலாறு ஆற்றின் குறுக்கே தடுப்பணை, திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரம்பட்டு வட்டம் நாராயணகுப்பம் கிராமத்தில் பாம்பனாறு ஆற்றின் குறுக்கே தடுப்பணை, கடலூர் மாவட்டம் கூத்தப்பாக்கம் கிராமம் அருகில் கெடிலம் ஆற்றின் குறுக்கே தடுப்பணை, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் முறையூர் கிராமம் அருகே பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை, தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் வட்டம் சபரிமங்கலம் கிராமத்தில் கொம்பாடி அருகே உப்பாறு ஓடையின் குறுக்கே தடுப்பணை, நம்பியாபுரம் கிராமம் அருகே வைப்பாறு ஆற்றின் குறுக்கே தடுப்பணை, வேடப்பட்டி கிராமத்தில் தடுப்பணை, வைப்பாறு கிராமம் அருகே தடுப்பணை, திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் வட்டம் பரிவிரி சூரியன் கிராமம் தளவாய்புரத்தில் அனுமா நதி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை, தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் வட்டம் கொட்டக்குடி கிராமம் கொம்புத்தூக்கி ஐயனார் கோவில் அருகே கொட்டக்குடி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை, அணைக்கரைப்பட்டி கிராமம் சன்னாசிபுரம் சிற்றூர் அருகே தடுப்பணை, அம்மாச்சியாபுரம் கிராமம் அருகே வைகை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை, சிவகங்கை மாவட்டம் தட்டான்குளம் கிராமத்தில் பிரமனூர் பழையனூர் மற்றும் பிற 19 ஏரிகளுக்கு நீர் வழங்குவதற்காக வைகை ஆற்றின் குறுக்கே படுகை அணை, சேலம் மாவட்டம் மேல்வெள்ளாறு உபவடிநிலத்தில் 7 தடுப்பணைகள் மற்றும் 6 அணைக்கட்டுகளை புனரமைத்தல் மற்றும் மேம்படுத்துதல், சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஸ்வேதா நதி உபவடிநிலத்தில் 5 தடுப்பணைகள் மற்றும் உள்ளமைப்புகளை புனரமைத்து மேம்படுத்துதல் மற்றும் கால்வாய்களுக்கு அகவுரையிடுதல், திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் தலக்கரை கிராமத்தில் அமராவதி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை, புதுப்பை கிராமத்தில் தடுப்பணை, மாம்பாடி கிராமத்தில் சாலைத்துறையில் தடுப்பணை, கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் ராஜாபுரம் கிராமத்தில் அமராவதி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வட்டம் ஜவ்வாதுப்பட்டி புதூர் கிராமத்தில் நங்காஞ்சியார் ஆற்றின் குறுக்கே தடுப்பணை ஆகியவை அமைக்கும் பணிகள் முன்னேற்றத்தில் உள்ளன. தேனி மாவட்டத்தில் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் இதுவரை மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசு செயல்படுத்தி வரும் எண்ணற்ற திட்டங்களில் விலையில்லா அரிசி, ஆடுகள், மின்விசிறி, மிக்சி, கிரைண்டர், மடிக்கணினி, மிதிவண்டிகள், தாலிக்கு தங்கம் உள்ளிட்ட திட்டங்களின் விவரங்களையும் கர்னல் ஜான் பென்னிக்விக் மணிமண்டபம், பேருந்து நிலையம் மற்றும் போடி நாயக்கனூர் தொகுதியில் புதிதாக தொடங்கி நடைபெற்று வரும் அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்த தகவல்களையும் போடி நாயக்கனூர் தொகுதிக்கான வரையறைகளையும் பார்க்கலாம். தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி, பெரியகுளம் தனித்தொகுதி, போடி நாயக்கனூர், கம்பம் ஆகிய 4 தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசு எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் இதுவரை விலையில்லா அரிசி வழங்கும் திட்டத்தின் கீழ் 3,51,033 குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் தலா 20 கிலோ அரிசி வீதம் 2,50,273.872 மெட்ரிக் டன் அரிசியும், அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் 39,592 குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் தலா 35 கிலோ அரிசி வீதம் 58,590.644 மெட்ரிக் டன் விலையில்லா அரிசியும் வழங்கப்பட்டுள்ளது. விலையில்லா ஆடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 7,856 குடும்பங்களுக்கு 4 ஆடுகள் வீதம் 10,17,02,000 ரூபாய் மதிப்பீட்டில் 31,424 ஆடுகள் வழங்கப்பட்டுள்ளன. இவை 31,809 குட்டிகளை ஈன்றுள்ளன. இதுவரை 77 கிராமங்கள், 11 பேரூராட்சிகளில் உள்ள 1,87,406 இல்லத்தரசிகளுக்கு
81 கோடியே 4,63,725 ரூபாய் மதிப்பீட்டில் விலையில்லா மின்விசிறி, மிக்சி, கிரைண்டர்கள் வழங்கப்பட்டுள்ளன. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு 56 கோடியே 77,52,924 ரூபாய் மதிப்பீட்டில் 36,300 விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளன. 11ஆம் வகுப்பு பயிலும் 49,628 மாணவ மாணவிகளுக்கு 17 கோடியே 53,85,352 ரூபாய் மதிப்பீட்டில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டுள்ளன. படித்த ஏழை பெண்களுக்கு 25,000 ரூபாய் நிதியுதவியுடன் தலா 4 கிராம் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தின் கீழ் 7,100 பயனாளிகளுக்கு 17 கோடியே 75 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் 7 கோடியே 64,15,049 ரூபாய் மதிப்பிலான 28.4 கிலோகிராம் தங்கமும் வழங்கப்பட்டுள்ளது. பட்டம் மற்றும் பட்டயம் படித்த ஏழை பெண்களுக்கு 50,000 ரூபாய் நிதியுதவியும் தலா 4 கிராம் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தின் கீழ் 3,863 பயனாளிகளுக்கு 19 கோடியே 31,50,000 ரூபாய் நிதியுதவியும் 4 கோடியே 20,65,590 ரூபாய் மதிப்பிலான 15.5 கிலோகிராம் தங்கமும் வழங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 13,738 பயனாளிகளுக்கு 18 கோடியே 45,10,889 ரூபாய் செலவில் மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது. 1 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கர்னல் ஜான் பென்னிக்விக் மணிமண்டபம் 15/1/2013 அன்றும் 15 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கர்னல் ஜான் பென்னிக்விக் புதிய பேருந்து நிலையம் 2/1/2014 அன்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. 2200 மலைவாழ் மக்கள் வாழும் குரங்கணி முதல் டாப் ஸ்டேஷன் வரை மலைப்பகுதியில் உள்ள நடைபாதை 98 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. போடிநாயக்கனூரில் 9.58 ஏக்கர் அளவில் 93 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு பொறியியல் கல்லூரியும், ஆண்டிப்பட்டி வட்டம் தேக்கம்பட்டியில் பல்வகை தொழில்நுட்ப கல்லூரியும் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. போடிநாயக்கனூர் தொகுதியில் போடிநாயக்கனூர் வட்டமும், தேனி வட்டத்திற்குட்பட்ட கொடுவிலார்பட்டி, கோவிந்த நகரம், தாடிச்சேரி, தப்புக்குண்டு, உப்பார்பட்டி, கோட்டூர், சீலையம்பட்டி, பூமலைக்குண்டு, ஜங்கால்பட்டி ஆகிய கிராமங்களும், பழனிசெட்டிப்பட்டி, வீரபாண்டி பேரூராட்சிகளும், உத்தமபாளையம் வட்டத்திற்குட்பட்ட பொட்டிபுரம், சங்கராபுரம், பூலானந்தபுரம், மார்க்கையன் கோட்டை, புலிக்குத்தி ஆகிய கிராமங்களும், குச்சனூர், மார்க்கையன் கோட்டை பேரூராட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு பொறியியல் கல்லூரியை போடிநாயக்கனூரில் தோற்றுவித்தமைக்கும், கூழையனூர் கோட்டூருக்கு இடையே பாலம் அமைப்பதற்கும், குரங்கணி சாலை அமைப்பதற்கும் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியமைக்கும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அலுவலர்கள், பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. தேனி மாவட்டம் போடியில் நேரசக்காபுரம் வில்லேஜில் இன்ஜினியரிங் காலேஜ் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் அங்கே 3rd இயர் படிக்கிறேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க படிக்கிறது. ஃபீஸ் கம்மியாக இருக்குது. இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்த மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். போடிநாயக்கனூரில் மேலச்சக்குநாதபுரத்தில் எங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. நல்லா கட்டியிருக்காங்க. நாங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா ரொம்ப தூரம் போய் வேறு டிஸ்ட்ரிக்டில் படிக்க வேண்டியதாக இருந்தது. பட் எங்களுக்கு இது ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மக்களின் முதல்வர் அம்மாவுக்கு எங்களோட நன்றி. எங்களுக்கு இந்த காலேஜ் கிடைச்சது ஒரு வரப்பிரசாதமாக இருக்குன்னு சொல்லணும். குறைஞ்ச செலவுலேயே இங்கே நான் பிஏ படிச்சுட்டு இருக்கேன். எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே இந்த காலேஜ் அமைஞ்சதுனால எங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. அது மட்டும் இல்லாது இந்த காலேஜில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்லா இருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு அமைச்சு கொடுத்த மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்களை மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேனி மாவட்டத்தில் இந்த காலேஜ் வந்ததுனால எங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறையா மாணவர்கள் இங்கேருந்து படிக்கிறாங்க. தேனி மாவட்டத்துக்கு இந்த காலேஜை வரவைத்த மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தேனி மாவட்டத்தில் போடிநாயக்கனூரில் மேலச்சக்குநாதபுரத்தில் இருக்க கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இங்கே ஃப்ரீயாக சீட் கிடைச்சதுனால இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே நல்லாயிருக்கு. இந்த காலேஜ் பற்றி கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. ஐமாஸ் லைட்டில் இப்போ புதுசாக பண்ணிகிட்டு இருக்காங்க போடி நகராட்சியிலேருந்து. நல்லபடி ரோடு வசதி, கழிப்பறை வசதி, மற்றபடி ஃபுல் அந்த சிமெண்ட் ரோடு வசதி நல்லபடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. மக்களின் முதல்வர் அம்மா அவங்களுக்கு நன்றி தெரியப்படுத்திருக்காங்க. குடிநீர் திட்டம் நல்ல திட்டம் இப்போ மக்களுக்கு நல்ல முறையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. 33 வார்டுக்கும் தண்ணி பஞ்சம் இல்லை. ஒன்றியத்திலையும் போடி ஒன்றியத்தில் எல்லா இடத்துலையுமே எந்த இடத்துலையுமே தண்ணி பஞ்சம் எதுவுமே கிடையாது. நல்லா மக்கள் நல்ல பயன்பாட்டில் இருக்காங்க. அம்மா அவர்களுக்கு எங்களது கோடான கோடிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் ஊரில் வெள்ளப்பெருக்கு எடுத்து தேனிக்கு போக 20 கிலோமீட்டர் சுற்றி போகணும். மக்களின் முதல்வர் அம்மா முயற்சினால் எங்களுக்கு 5 கிலோமீட்டரில் நாங்கள் தேனி போகிறதுக்கான உதவியை செஞ்சுருக்காங்க. இதனால் எங்களுடைய விவசாயிகள் அனைவரும்
நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும். கோடான கோடி நன்றி அம்மா அவர்களுக்கு. இப்போ இந்த பாலம் இருந்துச்சுன்னா நாங்கள் வாழ எந்நேரம் 12 மணி கூட நாங்கள் வந்துடுவோம். இது போட்டது எங்களுக்கு பெரிய கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் மாதிரி எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் மக்களின் முதல்வரின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் மக்களின் குடிநீர் தேவைக்காகவும், இரண்டாம் பசுமை புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் விவசாயிகளின் நலனுக்காகவும் நடப்பாண்டில் உருவாக்கப்பட்டு வரும் புதிய நீர்த்தேக்கங்கள், புதிய ஏரிகள் மற்றும் குளங்கள் அமைத்தல், ஏரிகளை சீரமைக்கும் பணிகள், தடுப்பணைகள், கர்னல் ஜான் பெனிக்விக் மணிமண்டபம், பேருந்து நிலையம் மற்றும் போடிநாயக்கனூர் தொகுதியில் புதிதாக தொடங்கி நடைபெற்று வரும் அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட போடிநாயக்கனூர் தொகுதியில் நிறைவேற்றப்பட்டுள்ள வளர்ச்சிப் பணிகள், மக்கள் நலத்திட்டங்கள் பற்றிய விவரங்களை இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.